வல்வினை போ அன்னை வயிற்றில் விரந்த தொல்லை போகா துயரம் போ நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதக்கா. மண்ணில் வாழ்ந்த தவறிஷி சதானந்தரின் உருவிலிருந்து மருவி புகுந்து வாலை சித்தராய் வாழும் சிவனே சரணம் சரணம். யுகம் யுகமாக மண்ணில் பிறந்து சிவனடியார்க்கு ஆசி வழங்கும் மரணமில்லாத ஜனனம் எடுத்த வாலை சித்தரே சரணம் சரணம். நீரும் நெருப்பும் காற்றும் மண்ணும் வெளியுடன் கலந்து மானுடமாகிய வாலை சித்தராய் வாழும் சிவனின் ஆசியை நாம் பெறுவோம். வாலை சித்தரின் விழி ஒளிப்பட்டால் அல்லல் ஒழிந்து ஆயுளும் கூடும். சிவனுருவானவன் திருவடி தொட்டால் வாழ்வும் வளமும் நாளும் பெருகும். பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் பேயும் பிசாசும் பிடிக்காதிருக்க அசுரகணத்தை அடியோடொழித்த சித்தருள் வாழும் சிவனை தொழுவோம். வறுமையும் நோயும் தீண்டாதிருக்க பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவோம். வாலை சித்தருள் வாழும் இறைவன் அருணாச்சலத்தின் தலக்கடை தொழுவோம். புல்லை மறைத்த பனித்திரை விலக பகலவன் வீசும் ஒளிக்கதிர் போல வாலை சித்தரின் தரிசனம் பெற்று தொட்ட
சனியனை விட்டு விலகுவோம். ஆலை கரும்பெனப்படும் துயர் விலக வாலை சித்தரை வணங்கி வழிபடு. ஈசன் பூசிடும் திருநீர் கொடுத்து ஆசி கூறுவார் அல்லலில் விடுபடு. ஆசி கூறுவார் அல்லலில் விடுபடு. ஆசி கூறுவார் அல்லலில் விடுபடு. ஓம் நம சிவாய. வாலை சித்தரே சரணம் சரணம். ஓம் நம சிவாய. வாலை சித்தரே சரணம் சரணம். ஓம் நம சிவாய. வாலை சித்தரே சரணம் சரணம். ஆதி அருணாச்சலங்கிறது திருவண்ணாமலையுடைய பேர். அருணாச்சலம், சோனாகிரி, சோனகிரி, சோனாச்சலம் இப்படி பல பெயர்கள் இருந்திருக்கு. ஒவ்வொரு அரசனும் திருவண்ணாமலையை அரசாண்ட போது தனித்தனியா பேர் வச்சு ஆண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு அதாவது தென்கையிலாயம் என்று பெயர். வடகையிலாயம் இமயமலை, தென்கையிலாயம் திருவண்ணாமலை. ஆனால் வடகையிலாயத்தை விட தென்கையிலாயம் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எல்லா தெய்வங்களும், எல்லா சித்தர்களும், எல்லா ஞானிகளும் இருக்கக்கூடிய இடம் இந்த திருவண்ணாமலை. இங்க ஆதி அருணாச்சலம்ங்கிற சக்தி வாய்ந்த திருக்கோயில் இருக்கு. அது எவ்வளவோ சொல்ல முடியாத பெரிய மகத்துவம் வாய்ந்த கோயில். அதே மாதிரி அஷ்டதிக் பாலகர்கள் திருவண்ணாமலையை சுத்தி லிங்கமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அண்ணாமலையில ஏன் இருக்கிறாங்கிற கதையே உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த வரலாறு என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வணங்கினாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ ஆதி அருணாச்சலம் திருத்தலத்தை பற்றிய கதையையும் வரலாறையும் அறிய இறைவன் என்னென்ன செஞ்சாரு, எப்படியெல்லாம் செஞ்சாருங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். பாருங்க. வணங்குகிறேன் பிரம்மதேவா. என் தவ வலிமையாலும் தாங்கள் என கருளிய சக்தியாலும் இம்மண்ணில் தழைக்கவும் செழிக்கவும் செய்ய என்னால் முடியும் என்பதை இந்த வாயுதேவனுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் பிரம்மதேவா. வருணா, உன்னுடைய அகத்திவரை என்னிடம் காட்டாதே. தென்றலும் நானே, புயலும் நான் ஒரு கணம் ஓய்ந்தால் உன்னுடன் சேர்ந்து இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரும் சலனமற்றுவிடும். என் கோபத்துக்கு ஆளாகாதே வருணா. நிறுத்துங்கள். உங்கள் சக்திகளுக்கெல்லாம் மூலவன் நானே. நான் இழுத்து பிடிப்பதால் தான் இந்த பூமியே சுழல்கிறது. இந்த பூமி சுற்றுவதால் தான் கடலில் அலையும் வெளியில் காற்றும் வீசுகிறது. என் பார்வையின் உக்கிரத்தினால்தான் கடல் நீராவியாகிறது, வேகமாய் உறைகிறது, மழையாய் பொழிகிறது. இரவும் நானே, பகலும் நானே, பூப்பதும் நானே, காய்ப்பதும் நானே, அனைத்தும் நானே. ஆணவத்துடன் பேசாதே வாயுதேவா. உன் நாவை அடக்கி பேசு. அக்னி, போதும், நிறுத்துங்கள். இது பிரம்மனின் அவை என்பதை மறந்து ஆத்திரத்தில் ஒழுக்கத்தை மீறிவிட்டீர்கள். உலகத்தை காக்க கடமைப்பட்டவர்களே இப்படி வானரங்களைப் போல நடந்து கொள்வதை என்னால் சகித்துக் கொள்ள இயலாது. தமிழுக்கும் ஒழுக்கத்துக்கும் இலக்கணம் வகுத்த அகத்தியர் முன் என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விட்டீர்கள். தவ வலிமையால் நீங்கள் பெற்ற அனைத்து சக்திகளையும் இன்று முதல் இழந்து நரமானிடனாக நடைப்பிணமாக பூலோகத்தில் அலையும்படி சாபமிடுகிறேன். பிரம்மதேவா,
நாங்கள் ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். சக்தியை இழந்து என்னால் மண்ணில் ஒரு நாள் கூட வாழ முடியாது பிரம்மதேவா. மேலும் விதிப்படி சாக வேண்டிய மானுடர்கள் மரணத்திலிருந்து தப்பித்து சமூக நீதியை அழித்து விடுவார்கள் பிரம்மதேவா. என்னை மட்டுமாவது மன்னித்து சாப விமோசனம் கொடுங்கள் பிரம்மதேவா. மரணத்தில் தப்பிவிடும் மானிடர்களை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் யமதர்மா. ஈரேழு உலகத்தை படைத்த அந்த ஈசன் அதை பார்த்துக் கொள்வான். இந்த பிரம்மன் விட்ட சாபத்தை திரும்ப பெற்றதில்லை. விட்டது விட்டதுதான். பிரம்மதேவா, பிள்ளைகள் தவறு செய்தால் பிதா கண்டிப்பது நியாயம்தான். அதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையை தாங்கள் அளித்தது தங்களுக்கு கவலையை தந்துள்ளது அதுதானே அகத்திய முனிவரே? பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் விட்ட சாபத்தை திரும்ப பெறும் சக்தி எனக்கில்லை என்பதை தாங்கள் அறியாதவரா அகத்தியரே? அப்படியானால் இவர்கள் விமோச்சனம் பெற வேற வழியே இல்லையா பிரம்மதேவா? இருக்கிறது. இவர்கள் காசி மாநகரம் சென்று கங்கையில் மூழ்கி பாவத்தை கழுவி ஈசனை தியானித்து கடும் தவம் புரியட்டும். ஈசனின் தரிசனத்தால் இவர்கள் சாப விமோச்சனம் பெறுவார்கள். அதுதான் வழி. போகச் செல்லுங்கள். Namah Shivaya, Om 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 Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. அஷ்டதிக் பாலகர்களே, ஈசனே, எல்லாம் வல்ல இறைவனே, எம்பெருமானே, கணபதி கையில் மாங்கனி கொடுத்து தன்னை வலம் வரச் செய்து அவன் வாயால் உலகம் நானெனச் சொன்ன நாயகனே, நடராஜனே, உன்னை வணங்குகிறோம். அனைத்தும் அறிந்த பிதாவே, சிவபெருமானே, கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புத்துணர்வு தந்து காக்கும் குணாளனே, எங்களுக்கு சாப விமோச்சனம் தந்து காத்தருவாய் கடவுளே. உங்களின் பதவி அகம்பாவத்தால் அவையடக்கத்தை மீறிய உங்களை பிரம்மனின் நாவிலிருந்து யாமே தண்டித்தோம். தண்டனை என்பது மானுடர்களுக்கு மட்டுமல்ல, தேவர்களுக்கும் உண்டு என்பதை உணர்த்தவே யாம் இதை செய்தோம். இனிமேலாவது தேவர்களுக்குரிய தகுதியை இழக்காமல் நடக்க சிந்தியுங்கள். இங்கிருந்து 300 கல் தொலைவில் தலேஸ்வரம் என போற்றப்படும் புண்ணிய ஸ்தலம் உள்ளது. அங்கு கௌதம முனிவரின் ஆசிரமம் உள்ளது. அவரை சந்தித்து வணங்குங்கள். உங்களின் சாப விமோச்சனத்திற்கு வழி பிறக்கும். நல்லவையே நடக்கட்டும். திருவண்ணாமலை ஸ்ரீ தண்டபாணி ஆசிரம பீடாதிபதி பிரம்மரிஷி வாழைச்சித்தர் ஐயா அவர்கள் உலக நன்மைக்காக கடந்த 5/8/2007 அதிகாலை
4:30 மணிக்கு துவங்கி பகல் 1:30 மணி வரை ஸ்ரீ சனி பெயர்ச்சி மகாயாகம் நடத்தினார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகா யாகத்தில் பங்கு பெற்று பிரம்ம ரிஷியின் ஆசி பெற்று பயனடைந்தார்கள். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் 5/8/2007 ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:19 மணியளவில் சிம்மராசிக்கு பெயர்ச்சியானதை முன்னிட்டு அன்னதானம் வஸ்திரதானத்துடன் மாபெரும் யாக பூஜையை பிரம்மரிஷி வாழைச்சித்தர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள். பூஜைக்கு வந்த பக்தர்களை ஸ்ரீ தண்டபாணி ஆசிரம அறக்கட்டளையின் தலைவர் ஆன்மீக செம்மல் டாக்டர் எல் சீனிவாசன் அவர்கள் வரவேற்று சிறப்பித்தார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக பூஜையில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். லட்சக்கணக்கான பக்தர்களின் பெயரில் யாக பூஜை நடத்தப்பட்டு வாழைச்சித்தர் நல்லாசியுடன் பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. வாழைச்சித்தர் ஆசிரமத்தின் செயல்பாடுகளோடு இணைந்து பிரம்மரிஷி வாழைச்சித்தர் ஐயாவின் ஆசி பெற்று வாழ்வில் எல்லா நலனும் பெற்றிடுவீர். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஸ்ரீ தண்டபாணி ஆசிரமம், மலையேறும் வழி, முளைப்பால் தீர்த்தம் அருகில், திருவண்ணாமலை 1. தொலைபேசி எண்கள் 041753294445 9434392469 மற்றும் 9944492469. பூவுலகில் மாந்தருக்கும் விண்ணுலகில் தேவருக்கும் எண்ணற்ற கோடி உயிர்களுக்கும் வாழ்வளிக்கும் வள்ளலே பரம்பொருளே தன்னை அண்ணாந்து பார்க்க வைத்த அரும்பொருளே திருவண்ணாமலையானே ஆண்டவனே இப்பிறவி முடியும் வரை உன் தலைக்கடையில் நான் கிடக்க அருள் புரிவாய் ஐயனே ஐயனே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. வணங்குகிறோம் தவரிஷியே. நலமுண்டாகட்டும் அஷ்டதிக்கு பாலகர்களே. உங்களை சந்திக்கும்படி ஈசன் அனுப்பியதை யாம் அறிவோம். உங்களது கஷ்டங்களையும் யாம் அறிவோம். அஷ்டதிக்குகளே, கிழக்கு திசையில் துவங்கி அண்ணாமலையை சுற்றி வந்து அவரவர் திசையில் நீங்கள் அமர்ந்து ஐம்புலன்களையும் அடக்கி அருணாச்சலத்தை நினைத்து கடும் தவம் புரியுங்கள். அம்மலை 8 முகங்களாக தோன்றி உங்களது அகக்கண்ணில் புகுந்து புறக்கண்களை திறக்கும். அப்போது வணங்குங்கள், சாப விமோசனம் பெறுவீர்கள். கௌதமரே, தாங்கள் முக்காலம் உணர்ந்த மாமுனிவர். உலகில் எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்க ஈசன் எங்களை இங்கே அனுப்ப காரணம் என்ன சுவாமி? வருடம் தவறாமல் 12 திங்களும் சூரியரும் சந்திரரும் இம்மலையைச் சுற்றி வலம் வரும் புண்ணிய ஸ்தலம் இது. மேலும் பிரபஞ்ச பிரளயங்களால் தீண்ட முடியாத ஸ்தலம். உலகிலுள்ள அனைத்து ஸ்தலங்களுக்கும் சென்று தேடும் புண்ணியத்தையும் செய்த பாவத்திற்கு விமோசனத்தையும் அண்ணாமலையானை ஒரு முறை சுற்றி வந்தால் பெறலாம். இன்று உங்களை சபித்த பிரம்மன் தான் செய்த தவறால் சக்தியை இழந்த சக்தியை மீண்டும் பெற பல கோடி ஆண்டுகள் அண்ணாமலையின் திருவடி தொழுது அழுது புலம்பி இறைவனின் திருவருளால் பாப விமோசனம் பெற்றதும் இத்தலமே. பிரம்மனுக்கே தண்டனையா? கேட்க வியப்பாக இருக்கிறதே. உன் மாய லீலைகள் அனைத்தையும் இழந்து வெறும் மானுடனாய் வாழும் நிலையில் கூட உனக்கு குறும்பு போகவில்லையே இந்திரா. உனக்கு உதவி செய்ய போய்த்தானே வம்பில் மாட்டிக்கொண்டான் பிரம்மன். இந்த இந்திரனின் பதவியை பறிக்க பூலோகத்தில் பலரும் கடும் தவம் புரிந்தபோது நாராய நாராய. நமஸ்காரம் நாரதரே. தேவாதி தேவர்க்கெல்லாம் அரசனே, விண்ணுலகை ஆளும் மாமன்னனே, தேவேந்திரா நலமுண்டாகட்டும்.
வரலாறும் சரித்திரமும் கட்டுப்படுத்த முடியாதவன் இந்த தேவேந்திர நாரதரே. எனக்கு மரணமும் இல்லை, வாழ்விலே மாற்றமும் இல்லை, பிறப்பும் இல்லை, மூப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இந்த மூன்றும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தானே இந்திரன். நலத்திற்கு என்ன குறைச்சல் நாரதரே? உலகில் மாறாதது என்பது மாறிக்கொண்டிருக்கும் விதி மட்டுமே தேவேந்திரா. இதை தாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது மதியின்மையா மமதையா எனக்கு புரியவில்லையே. உங்களின் சூசக பேச்சுக்கு பொருள் என்ன நாரதரே? உங்கள் அரச பதவிக்கு ஆபத்து வந்து விட்டது தேவேந்திரா. என் பதவிக்கு ஆபத்தா? ஆம், பூலோகத்தை பார், உன் பதவி பறிப்புக்கான வேள்வியை. வர்ணன் மூவரையும் பூலோகம் அனுப்பி அந்த சூத்திர ரிஷிகளை சூறையாடுகிறேன். நமது ஆட்சியை கவிழ்க்க பூலோகத்தில் சூழ்ச்சி நடக்கிறது. துரோகிகள் கடும் தவம் புரிகின்றனர். பஞ்ச பூதங்களை அனுப்பி தவத்தை கலைக்க முயற்சி செய்தேன், தோற்றுவிட்டேன். என்ன செய்வது? அரசே, அண்டமா முனிவர் எல்லாம் அடங்குவர் பெண்ணுக்குள்ளே என்ற அடைமொழி பொய்யானதில்லை. அற்புதமான யோசனை. ஊர்வசி, ரம்பை, மேனகை இவர்கள் மூவரை அனுப்பி அவர்களின் தவத்தை குலைத்து விடுவோம். அதைத்தான் சொல்ல வந்தேன் அரசே. அரசர்க்கெல்லாம் அரசராய் மண்ணையும் விண்ணையும் ஆடும் மாமன்னர் தேவேந்திரனுக்கு எங்கள் வணக்கங்கள். எங்களை அழைக்க காரணம் என்ன தேவா? என் பதவியை பறிக்க பூலோகத்தில் சூழ்ச்சி நடக்கிறது. ஈசனை சந்திக்க கடும் தவம் புரிகின்றனர். ஈசன் தோன்றி துரோகிகளுக்கு வரமளிக்கும். நீங்கள் அங்கே செல்ல வேண்டும். உங்கள் அங்கங்களை அசைத்து ஆடி பாடி அவர்களை சபலத்தில் வீழ்த்தி தவத்தை குலைத்து என்னை காக்க வேண்டும். போய் வாருங்கள். திருவண்ணாமலை ஸ்ரீ தண்டபாணி ஆசிரம பீட்டாதிபதி பிரம்மரிஷி வாழைச்சித்தர் ஐயா அவர்கள் உலக நன்மைக்காக கடந்த 5/8/2007 அதிகாலை 4:30 மணிக்கு துவங்கி பகல் 1:30 மணி வரை ஸ்ரீ சனி பயிற்சி மகாயாகம் நடத்தினார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகாயாகத்தில் பங்கு பெற்று பிரம்மரிஷியின் ஆசி பெற்று பயனடைந்தார்கள். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் 5/8/2007 ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:19 மணியளவில் சிம்மராசிக்கு பெயர்ச்சியானதை முன்னிட்டு அன்னதானம், வஸ்திரதானத்துடன் மாபெரும் யாக பூஜையை பிரம்மரிஷி வாழைச்சித்தர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள். பூஜைக்கு வந்த பக்தர்களை ஸ்ரீ தண்டபாணி ஆசிரம அறக்கட்டளையின் தலைவர் ஆன்மீக செம்மல் டாக்டர் எல் சீனிவாசன் அவர்கள் வரவேற்று சிறப்பித்தார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக பூஜையில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். லட்சக்கணக்கான பக்தர்களின் பெயரில் யாக பூஜை நடத்தப்பட்டு வாழைச்சித்தர் நல்லாசியுடன் பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. வாழைச்சித்தர் ஆசிரமத்தின் செயல்பாடுகளோடு இணைந்து பிரம்மரிஷி வாழைச்சித்தர் ஐயாவின் ஆசி பெற்று வாழ்வில் எல்லா நலனும் பெற்றிடுவீர். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஸ்ரீ தண்டபாணி ஆசிரமம், மலையேறும் வழி, முளைப்பால் தீர்த்தம் அருகில், திருவண்ணாமலை 1. தொலைபேசி எண்கள் 0417532945 943434 92469 மற்றும் 99444
924669. ஆன்மீக சேவையில் ஸ்ரீ தண்டபாணி ஆசிரமம் பல நன்மைகளை செய்து வருகிறது. பக்தர்களின் துன்பங்கள் தீர யாகங்களும் தோஷங்கள் தீர வழிகளும் கூறப்படுகின்றன. பக்தர்களின் பாவங்கள் தீர்க்கப்படுகின்றன. ஏழைகளுக்காக அறுசுவை உணவோடு அன்னதானம் செய்யப்படுகிறது. தானத்தில் சிறந்தது அன்னதானம் அல்லவா? பெண்களுக்கு சேலைகள் வழங்கி சேவைகள் செய்வதோடு சாதுக்களுக்கு வஸ்திரதானம் வழங்கப்படுகிறது. இறைவனின் திருவடியே சரணம் என்றிருக்கும் சாதுக்களுக்கு வஸ்திரதானம் வழங்கப்படுகிறது. தர்மம் செய்து கர்மத்தை வெல்லுங்கள். அவர்களின் தவ வலிமையை எங்களால் குலைக்க முடியவில்லை. என் கண்முன் நிற்க வேண்டாம், போய்விடுங்கள். ஈசன் அவர்களை சந்திக்கும் முன் ஏதாவது செய்ய வேண்டுமே. பிரம்மதேவா, நலமுண்டாகட்டும் இந்திரா. எதிர்பாராத உன் வரவுக்கு என்ன காரணம் தேவேந்திரா? வலிமைக்கு இலக்கணத்தை வரையறுத்த வல்லவனே இறைவா, இன்று நான் விண்ணாலும் நிலை துறந்து
தோல் வலிமை, வில் வலிமை, சொல் வலிமை இம்மூன்றையுமே இழந்து வாழ வேண்டுமா பிரம்மதேவா? மரணம் தீண்டாத இப்பிறவி எனக்கு வேண்டாம். என்னை மானுட வாழ்க்கையின் விதிக்கு உட்படுத்தி சாக விடுங்கள் பிரம்மதேவா. இந்த முடிவுக்கு வர காரணம் என்ன தேவேந்திரா? என் மணிமகுடத்திற்கு மாபெரும் ஆபத்து வந்து விட்டது பிரம்மதேவா. ஈசனை சந்தித்து என் பதவியை பறிக்க பூலோகத்தில் முனிவர்கள் கடும் தவம் இருக்கின்றார்கள். தவத்தை கலைக்க பஞ்ச பூதங்களை அனுப்பி தோற்றுவிட்டேன் பிரம்மதேவா. முனிவர்களின் தவத்தை கலைக்க அந்த காமதேவனால் மட்டும்தான் முடியும். ஐயோ பிரம்மதேவா, ஊர்வசி, ரம்பை, மேனகையும் அனுப்பி தோற்றுவிட்டேன் பிரம்மதேவா. அப்படி என்றால் மயக்கும் அளவிற்கு அவர்களுக்கு அழகில்லை என்று அர்த்தம். பிரம்மதேவா, கவலையை விடு தேவேந்திரா. தேவலோக பெண்கள், நாகலோக பெண்கள், பூலோக பெண்கள், 14 லோக பெண்களையும் ஒன்று சேர்த்து ஒரு பேரழகியை உருவாக்கி அவளுக்கு திலோத்தமை என பெயரிட்டு அவளை அனுப்பி வைக்கிறேன். அவள் பாறையை கூட ஆணாக மாற்றி இச்சைக்கு இசைய வைக்கும் காந்த ஸ்வரூபமாகி அவர்களை நிலைகுலைய வைத்து தவத்தை கலைத்து உன்னை காப்பாற்றுவாள். தேவேந்திரா, நீ கவலையை மறந்து போ. நன்றி பிரம்மதேவா, நன்றி. விடைபெறுகிறேன். திலோத்தமை, வணங்குகிறேன் தந்தையே. அக்ரிணைகளை படைத்து, உயர்திணைகளை படைத்து, திடப்பொருளையும் ஜடப்பொருளையும் படைத்து, ஒன்றுக்கொன்று உறவை பிணைத்து உலகை இயக்கும் இறைவா பிரம்மதேவனை, என்னை படைத்த காரணம் என்னவோ? என் பக்தன் தேவேந்திரனின் பதவியை பறிக்க பூலோகத்தில் முனிவர்கள் புரியும் தவத்தை குலைத்து என்னை நம்பியிருக்கும் இந்திரனை காக்கத்தான் உன்னை படைத்தேன் திலோத்தமை. அந்த முனிவர்களின் மன உறுதியை சிதைத்து சிற்றின்ப பித்தர்களாய் பூலோகத்தில் அலையவிட்டு விண்ணுலகம் வருகிறேன் தந்தையே. விடை கொடுங்கள். போய் வா திலோத்தமை, நல்லதே நடக்கட்டும். நாராயண நாராயண. வணங்குகிறேன் பிரம்மதேவா. நலமுண்டாகட்டும் நாரதா. நல்ல வேளை, நான் சற்று முன் இங்கு வந்திருந்தால் பிரம்மலோகத்தில் பெரிய அதிசயமே நடந்திருக்கும் பிரம்மதேவா. அப்படியா? என்ன விஷயம் நாரதா? சற்று முன் உங்களிடம் விடைபெற்று சென்றாலே அந்த பேரழகி இங்கு கொஞ்ச நேரம் இருந்திருந்தால் நான் துறவரத்தையே மறந்து போகும் ஆபத்து நிகழ்ந்திருக்கும். அதை சொன்னேன். ஆம், அவள் உண்மையிலேயே பேரழகிதான். பெயர் திலோத்தமை. இந்திர பதவியை பறிக்க பூலோகத்தில் தவமிருக்கும் முனிவர்களின் தவத்தை கலைக்க அவளை அனுப்பியுள்ளேன் நாரதா. அட, அந்த சராசரங்களும் கண்டறியாத அந்த பேரழகையை அனுபவிப்பது பூலோக முனிவர்களா? என்ன நாரதா, உன் வர்ணனையையும் வருத்தத்தையும் பார்த்தால் திலோத்தமையின் அழகில் நீ துறவி என்பதையே மறந்துவிட்டாய் போலிருக்கிறது. நாராயண நாராயண. நான் துறவிதான் தந்தையே, தாங்கள் துறவி அல்லவே.
அதற்காக சொன்னேன். பிரம்மன் யோசிக்க துவங்கி விட்டார். நாம் வந்த வேலை முடிந்து விட்டது. விடை கொடுங்கள் தந்தையே. பிரம்மதேவா, எனக்கு விடை கொடுங்கள். பிரம்மதேவா, விடை கொடுங்கள் தந்தையே. சென்று வா நாரதா. நாராயண நாராயண நாராயண. திருவண்ணாமலை ஸ்ரீ தண்டபாணி ஆசிரம பீட்டாதிபதி பிரம்மரிஷி வாழைச்சித்தர் ஐயா அவர்கள் உலக நன்மைக்காக கடந்த 5/8/2007 அதிகாலை 4:30 மணிக்கு துவங்கி பகல் 1:30 மணி வரை ஸ்ரீ சனி பயிற்சி மகாயாகம் நடத்தினார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகா யாகத்தில் பங்கு பெற்று பிரம்மரிஷியின் ஆசி பெற்று பயனடைந்தார்கள். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் 5/8/2007 ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:19 மணியளவில் சிம்மராசிக்கு பெயர்ச்சியானதை முன்னிட்டு அன்னதானம் வஸ்திர தானத்துடன் மாபெரும் யாக பூஜையை பிரம்மரிஷி வாழைச்சித்தர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள். பூஜைக்கு வந்த பக்தர்களை ஸ்ரீ தண்டபாணி ஆசிரம அறக்கட்டளையின் தலைவர் ஆன்மீக செம்மல் டாக்டர் எல் சீனிவாசன் அவர்கள் வரவேற்று சிறப்பித்தார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக பூஜையில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். லட்சக்கணக்கான பக்தர்களின் பெயரில் யாக பூஜை நடத்தப்பட்டு வாழைச்சித்தர் நல்லாசியுடன் பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. வாழைச்சித்தர் ஆசிரமத்தின் செயல்பாடுகளோடு இணைந்து பிரம்மரிஷி வாழைச்சித்தர் ஐயாவின் ஆசி பெற்று வாழ்வில் எல்லா நலனும் பெற்றிடுவீர். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஸ்ரீ தண்டபாணி ஆசிரமம், மலையேறும் வழி, முளைப்பால் தீர்த்தம் அருகில், திருவண்ணாமலை 1. தொலைபேசி எண்கள் 0417532945 9434392469 மற்றும் 9944492469. யாரது? ஐயோ இனிமா, நான் என்ன செய்வேன்? எனக்கு பயமாக இருக்கிறது. தந்தையே, ஆஹா, அற்புதமான விளையாட்டு. திலோத்தமை, நீ உண்மையிலேயே பயந்து விட்டாய். தந்தையே,
என்னை தாங்கள் பின்தொடர்வது மகள் கடமையை செய்ய மாட்டாள் என்ற அவநம்பிக்கையா, அல்லது நேர்மை தவறிவிடுவாள் என்ற சந்தேகமா? திலோத்தமை, என்னை இனி உன் வாயால் தந்தை என்று மட்டும் அழைக்காதே. ஆம் திலோத்தமை, நான் உன்னை பெற்றவன் இல்லை, உருவாக்கியவன். உருவாக்கிய எந்த பொருளும் உருவாக்கியவனுக்கே சொந்தம். அப்படி என்றால் படைத்த உரிமையில் உன்னை அடைய விரும்புகிறேன் திலோத்தமை. மறுத்து விடாதே திலோத்தமை. அது தவறு, குற்றம், பாவச் செயல். திலோத்தமை, என்னை மன்னித்து விடு திலோத்தமை. உன் பேரழகு என் தகுதியை மறக்கச் செய்து விட்டது. இணங்கிவிடு, மறுத்து விடாதே. ஐயோ, வேண்டாம் தந்தையே. அழிந்து போகும் இந்த சரீரத்தின் மீது மோகம் கொண்டு என்றென்றும் வலுவில்லாத பிரம்மனின் பெருமையை அழித்துக் கொள்ளாதீர்கள் சுவாமி. ஏய் திலோத்தமை, போதும், நிறுத்து. உன் அறிவுரை தேவையில்லை. என் கோபத்துக்கு ஆளாகாமல் இணங்கிவிடு. ஏய், திலோத்தமை, நில். ஏய் திலோத்தமை, நில். எங்கே ஓடுகிறாய்? கடவுளே, யாரையும் காணவில்லையே. சுவாமி, சுவாமி, என்னை காப்பாற்றுங்கள் சுவாமி. எழுந்திரு மகளே. என்ன உனது கஷ்டம்? என்னை உருவாக்கிய பிரம்மனை என் கற்பை பறிக்க துரத்துகிறார் சுவாமி. சிவ சிவா. கௌதமர் காலடியில் போய் விழுந்து விட்டாளே. கௌதமர் நம் மீது வைத்திருந்த மரியாதையை அழிக்கப் போகிறாளே. முழுக்க நனைந்த பிறகு முக்காடியதற்கு இனி இவளை விடவே கூடாது. உன்னையும் என்னையும் படைத்த அந்த பிரம்மன் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. மகளே, பிரம்மனை கண்டிக்கவோ தண்டிக்கவோ எனக்கு தகுதி போதாது மகளே. சுவாமி, நான் என்ன செய்வது சுவாமி? மகளே, பிரம்மனிடமிருந்து உன்னை காப்பாற்ற ஒரே வழிதான் உள்ளது. அதோ சிவலிங்கமாய் காட்சியளிக்கின்ற அண்ணாமலையின் திருவடியில் சரணடைந்து விடு. வேறு எந்த சக்தியாலும் இத்தருணத்தில் உனக்கு உதவ முடியாது மகளே. ஈசன் உன்னை காத்தருள்வான். எனக்கு விடை கொடுங்கள் சுவாமி. நல்லவையே நடக்கட்டும். ஈசனே, எல்லாம் வல்ல இறைவனே, கொடிய விஷத்தை விழுங்கி தேவர் குலம் காத்த குணசீலனே, பிட்டுக்கு மண் சுமந்த பிரமணிப்பட்ட பெருமானே, உன்னடி சேர்ந்த முறையிடும் ஓர் அபலை பெண்ணின் கற்பை ஒரு காமுகனிடமிருந்து காப்பாற்று அண்ணாமலையானே. ஏய் திலோத்தமை, இப்பூ உலகில் என்னை தண்டிக்கவோ கண்டிக்கவோ எவனுக்கும் சக்தி இல்லை அடி. சாமியோ, பார்க்க உங்க பொண்ணு மாதிரி இருக்கு சாமி, விட்டுடுங்க சாமியோ. என் விருப்பத்திற்கு மாறாக குறுக்கே நிற்கும் நர மானிடனே, வேட நீசனே, என்னை யார் என்று எண்ணுகிறாய்? விலகிப் போ, இல்லை என்றால் உயிரை விடுவாய். உயிரை விட்டாலும் விடுவேன் சாமி, இந்த பொண்ண தொட விட மாட்டேன் சாமியோ. ஏய் மானிடா, இதோடு அழிந்து போவாய். ஓடிவிடு. தர்மம் தோற்காது. என்னோடு மோதினால் நீதான் அழிவாய். வேட பயலுக்கு அமானுஷ்ய சக்தியா?
என் சக்தி என்னவானது? நான் தவறு செய்து விட்டேனா? ஈசா, இது என்ன சோதனை? ஆஹா, பிரம்மன் ஒரு சாதாரண நர மானிடனிடம் தோற்றான் என்ற பழி வரப்போகிறதே. ஈஸ்வரா, அண்ணாமலையானே, என்னை காப்பாற்று. ஆஹா, சிவபெருமானே, ஈசனே, அண்ணாமலையானே, என்னை மன்னித்து விடுங்கள். காமத்தால் கருத்திழந்து என் பொறுப்பை இழந்துவிட்ட இந்த கடையேனை கருணை கூர்ந்து காத்தருளுங்கள். அம்மை அப்பனை தரிசிக்கும் பாக்கியத்தை எனக்களித்த நன்றி கடனுக்காவது பிரம்மதேவன் செய்த பிழையை மன்னிக்க வேண்டுகிறேன் இறைவா. முடியாது. மரணம் தீண்டி அற்ப ஆயுளில் மடிந்து போகும் சராசரி மானிடனாக இருந்தால் அவனை மன்னித்து விடலாம். பிரம்மன் மரணமற்றவன். பிரம்மனை தண்டிக்கவில்லை என்றால் உலகில் மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளவர்கள் பாலியல் குற்றம் புரிவது தவறில்லை என்பது நியதியாகிவிடும். அதனால் மன்னிக்க முடியாது திலோத்தமை. உனக்கு என்ன வரம் வேண்டும் திலோத்தமை? கேள். இனி எவராலும் இந்த இழிப்பிறவி எடுக்காத வரம் வேண்டும் இறைவா. அப்படியே ஆகட்டும். நன்றி அம்மையப்பனே, நான் விடை பெறுகிறேன். பிரம்மா, நீ கற்ப கோடி ஆண்டுகள் இந்த அண்ணாமலை அடிவாரத்தில் தங்கி என்னை பூஜித்து வா. ஒரு நாள் உனக்கு காட்சியளித்து சாப விமோசனம் அளிப்போம். அன்றுதான் யாம் உன்னை மன்னிப்போம். பிரம்மதேவா, மகேஸ்வரா, உன் தவத்தை யாம் மெச்சுகிறோம். தவறை திருத்திக் கொண்டு நீ வருந்துவதை அறிந்தோம், மனம் நெகிழ்ந்தோம். அருணாச்சல மலையை கிரிவலமாய் சுற்றி வந்து பக்தியுடன் என் நாமத்தை சொல்லி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்ததால் உமக்கு சாபத்திலிருந்து விமோச்சனம் அளிக்கிறோம். நன்றி இறைவா. பிரம்மதேவா, இழந்த சக்தியை மீண்டும் பெறுவாயாக. ஆஹா, நீ வழிபட்ட இந்த ஸ்தலம் ஆதி அருணாச்சலம் என்று புகழ்பெற்று விளங்கட்டும். இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் யாம் அளிப்போம். ஈஸ்வரா, இப்போதாவது புரிந்ததா அண்ணாமலையின் சிறப்பு? ஆயிரம் புண்ணிய ஸ்தலங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் உங்களை இங்கு அனுப்பி என் வாயால் இத்தலத்தின் பெருமையை உணர்த்த வைத்த அந்த ஈசனின் திருவிளையாடல் தெரிந்ததா? உங்களை தண்டித்த அந்த பிரம்மனுக்கே சாப விமோச்சனம் அளித்த அருணாச்சலேஸ்வரத்தின் அருமை புரிந்ததா? இஸ்தல பெருமை எங்களுக்கு உணர்த்த ஈசன் உங்களை தரிசிக்க சொன்ன பொருளிருந்து மகிழ்கிறோம். எங்களுக்கு விடை கொடுங்கள் சுவாமி.
நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஷ்டதிக்பாலகர்களே, இறைவா, உங்களின் கடும் தவத்தால் எம் இதயத்தை இழக வைத்து விட்டீர்கள். உங்களின் பாவங்கள் தொலைந்தன. இனிமேலாவது அவை ஒழுக்கத்தை உணர்ந்து கர்வத்தை மறந்து கடமையை செய்வீர்களாக. நன்றி இறைவா, நன்றி. விடை கொடுங்கள் சுவாமி. சுவாமி, விடை பெறுகிறோம் சுவாமி. இல்லை, உங்களை யாம் விடுவிக்க முடியாது. ஈசனே, நீங்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனையை அனுபவித்து விமோசனம் பெற்றுவிட்டீர்கள். ஆனால் இந்த அருணாச்சலத்தின் அன்பு சிறையிலிருந்து உங்களுக்கு விடுதலையே இல்லை. நீங்கள் 8 பேரும் அஷ்டலிங்கங்களால் அவரவர் திசையில் அமர்ந்து
அண்ணாமலையை வலம் வரும் அடியாருக்கு தினம் தினம் தரிசனம் தர வேண்டும். இந்த அருணாச்சலத்தில் தானம் செய்யும் பக்தர்களை தனவான்களாக்க தரிசனம் தர வேண்டும். இனி இதுதான் உங்கள் பணி என யாம் விதிக்கிறோம். தினம் தினம் உன்னை ஜெபிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்த அண்ணாமலையாரே, உமது கட்டளையை ஏற்று கடமையாற்றுவோம் இறைவா. நன்றி இறைவா. நல்லவையே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இதுவரை நீங்கள் பார்த்த காட்சிகளுக்கான சாட்சி இந்த கோயில்தான். ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பிரம்மன் பிரதிஷ்டை செய்து வணங்கிய லிங்கம் இங்குதான் இருக்கிறது. அதே மாதிரி அஷ்டதிக்கு பாலகர்களையும் சிவலிங்கங்களாக்கி கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அருளும் பாதுகாப்பும் அளிக்கின்ற பெருமையும் இந்த ஸ்தலத்திற்கே உண்டு என்பது உங்களுக்கு புரிகிறதா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருணாச்சலா அருமருந்தானவா சம்போ சிவசம்போ. ஓங்கார வடிவான அருணாச்சலா, ஓங்கார வடிவான அருணாச்சலா, எங்கள் மனமாடும் சிவசங்கரா. ஆதியான சிவஜோதியான தவ கோலம் கொண்ட ஹரனே, ஓதுவாரை தினம் ஓடி வந்து திருக்காவல் செய்யும் வரனே. கிரிவலம் வருகிற அடியவர் அழைப்பது அண்ணாமலை. அரகர சிவ சிவ குணதடி சரணம் அண்ணாமலை. ஓம் சிவாய நம சிவாய. ஓம் சிவாய நம சிவாய. மலையானதே, அந்த மலை நடுவில் வந்து இறங்கியது சிவமானதே. திருமாலும் பிரம்மாவும் அதை தேடவே, வானம் பூமி என விஸ்வரூபம் என நீ நின்றதே. சந்திரன் ஓடி வந்து உந்தன் திருமலையில் தவழும் வேளையிலே, கோடி மாமுனியும் ஞான சித்தர்களும் வலமுன்னை வருவாரே. சந்திரன் ஓடி வந்து உந்தன் திருமலையில் தவழும் வேளையிலே, கோடி மாமுனியும் ஞான சித்தர்களும் வலமுன்னை வருவாரே. அவர்கள் போகும் வழி அருணை என்னும் பதிமாதம் தோறுமே வருவோமே. சுற்றி வரும்போது துயரம் கிடையாது, காப்பது அருணாச்சல சிவமே. ஓம் சிவாய நம சிவாய. ஓம் சிவாய நம சிவாய. ஓங்கார வடிவான அருணாச்சலா, எங்கள் மனமாடும் சிவசங்கரா. ஓங்கார வடிவான அருணாச்சலா,
அருணாச்சலா எங்கள் மனமாடும் சிவசங்கரா